ஜெஸ் இப்போ வந்துட்டு நீ 9th தானே உள்ள வந்த. எல்லாரும் நம்ம டியூஷனுக்குள்ள வரும்போது நம்ம 10th இவ்வளோ மார்க் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டோட வருவோம். ஒரு சில 10th முடிச்சுட்டு 11th வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கதையை விடு. நீ 9th உள்ள வந்துட்ட. அப்போ நீ உள்ள வரும்போது என்ன நினைச்சிருப்ப, நம்ம 10th இவ்வளோ மார்க் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நீ ஒரு நம்பிக்கையில வந்திருப்ப. அப்போ இவ்வளோ நாள் நீ படிச்சு இப்போ 10th எக்ஸாம் 4 எக்ஸாம் முடிச்சுட்டு இன்னும் சோஷியல் எக்ஸாம் மட்டும் உனக்கு பேலன்ஸ் இருக்கு கரெக்டா? அப்போ அந்த இப்போ எழுதியிருக்க அந்த 4 எக்ஸாம்ல நம்ம இவ்வளோ மார்க் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உனக்கு இப்போ மனசுல தோணும்ல, அந்த மார்க் எவ்வளோ எடுப்பேன்னு சொல்லி அப்புறம் 9th உள்ள வந்தப்பா நான் இவ்வளோதான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு மைண்ட் செட்டோட வந்திருப்பல, அந்த மார்க் எவ்வளோன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நான் 9th வரும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை. நான் மேக்ஸில் ஒரு இன்வால்வ்மெண்ட்டாகவே போட மாட்டேன். அதுமாதிரி டீட்டெயில் எல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். நான் சுத்தமாக எதுவுமே படிக்க மாட்டேன். சார் தான் கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தந்து என்னை ட்ரெயின் அப் பண்ணார். ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்தாரு. 9th வரும்போதுலாம் இந்த மார்க்கில் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். மேக்ஸில் பார்த்தா ஜஸ்ட் பாஸ் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 10thலலாம் நல்ல மார்க் ஒரு 420 30 அந்த மாதிரி எடுக்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. எதனால நீ டீடைல் படிக்கிறது இல்ல, படிச்சது இல்ல? எனக்கு அது பார்த்தாலே பெருசா இருக்கு. அந்த மாதிரி 8th வரைக்குமே 8th வரைக்கும் நம்ம டூ லைன் ஆன்சரே பார்த்துட்டு இந்த மாதிரி பெருசா பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும். அது படிக்க முடியாது, மனப்படாங்க அந்த ஒரு இதுலயே இருந்துட்டு அந்த மைண்ட் செட்லயே என்னால் படிக்க முடியாது. இப்போ வந்துட்டு நீ 2 வருஷம் டியூஷன்ல படிச்சுட்டேன். உனக்கு சார் இப்போ நான் 11th தான் உள்ள வந்தேன். எனக்கு வெளியில இருந்து வரும்போது இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் என்ன உள்ள விட்டாங்க. அப்போ வந்து இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். இப்போ நீ 9th உள்ள வந்துட்டு இப்போ 10th முடிக்க போறேன் இன்னொரு எக்ஸாமோட. அப்போ அந்த சார் கிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலி டைம், அதை பத்தி அவர்கிட்ட வந்தால் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் நம்மளுக்கு. வரும்போது நம்ம எவ்வளோ வீக்காக வந்தாலும் ஒரு ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு போயிடுவார், நல்லா படிக்க வச்சிருவாரு. எப்போ படிக்கிறப்ப சொன்ன பேச்சு கேட்கலனா ஸ்ட்ரிக்டாக சொல்லி தருவார். இதை படிச்சு முடிச்சுட்டு தான், இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். மற்ற டைம் பர்சனலாக நம்ம என்ன ஷேர் பண்ணாலும் கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து நல்லா கேர் பண்ணி அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்த்துப்பாரு. இங்கே இருந்தால் சேஃப் ஜோனில் இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்து. அப்போ சரி, நம்ம டியூஷன்ல இப்போ கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றோம். அதுல முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ என்னென்னலாம் ஆட் ஆயிருக்கு? முன்னாடி வந்து நாங்கள் வந்ததுமே எப்போவுமே தோப்புக்கரணை மட்டும் போட சொல்லுவார். இப்போ எக்ஸ்ட்ரா மெடிடேஷனும் ஆட் பண்ணியிருக்காரு. எதனாலன்னா அது கான்சென்ட்ரேட்டாக யாரும் படிக்கிறது இல்லை, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே உட்காந்து படிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா கான்சென்ட்ரேட்டாக படிக்கணும்னு 2 மெடிடேஷன் தோப்புக்கரணை. தமிழ் டிக்டேஷன்லாம் யாருக்குமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியல. அப்புறம் அது வச்சு ரெகுலராக ட்ரெயின் அப் பண்ணி தான் அது எல்லாத்துக்குமே பழக்கி விட்டார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்.